வேர்டு நார்மலைஸ் பண்ணவங்களுக்கு நார்மலைஸ் பண்ண முடியல. இதுக்கு என்னன்னா is normalized is not, but an emotion, right? என்ன மனுஷன் ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் எனக்கு அது படுது. It's not an advice, it is what I did. I didn't want to work as an AD because I became a முதலாளி and that முதலாளி புத்தி made me not to work as an AD. வெற்றி சார் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார். I think it's one of the greatest. கிட்ட வந்தா ஜாலியா இருக்கா, நான் கிட்ட வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்க பார்த்தலன்றது நான் எழுதின டயலாக். இன்னும் வரவா அப்படின்றது கவின் பிரதர் சொன்னார். நான் கிட்ட வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு பார்த்தல, இன்னும் வரவா. I was a victim of that real estate scam. ஒரு மிடில் கிளாஸ்ல வாழ்றவனோட மேக்ஸிமம் கனவு என்ன சொல்லுங்க? எம்ஆர் ராதா அவர் மாஸ்கில் அவர் கொண்டு வரலான்னு விஷயம். அவர் என்ன பண்ணுவார்னா திட்டிகிட்டே இருப்பாரா, அந்த கோவத்துக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஏக்கம் இருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு டெபிக்ட் தட் இன் மை. ராஜா சத்தி உங்களே இப்படி கேப்பே இல்லாமல் இல்லை, யாருக்கிட்டே இந்த தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. ஏன்னா அவரை தாண்டி எதுவுமே இல்லை. அவரோட சாங்கோட ப்ரீலோடு இன்டர்லோட ஒண்டி நான் வந்து எடிட் பண்ணி என்கிட்ட ஒரு 700 பாட்டுக்கு வச்சுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் யுவர் மதர் அண்ட் ஃபார் மீ இட் இஸ் எக்ஸ்ட்ரா அனதர் பர்சன் ராஜா. இது ஜென்ரலைஸாகவும் இருக்கும். ஆனால் சொசைட்டியும் கேள்வி கேட்குற ஒரு விஷயம் தான். எஃப் வேர்டை நார்மலைஸ் பண்ண நம்மளால நம்ம வேர்ட்ஸை நார்மலைஸ் பண்ண முடியாதுக்கான ரீசன் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு புரியல. அதான் காலங்காலத்தில் ஏஞ்சி அஃபண்ட் ஆகிற கேங் இருக்குல்ல, அந்த அவங்க பண்ண சேட்டை அதெல்லாம் நம்மளுக்கு அது தானே. இப்போது எஃப் வேர்டு நார்மலைஸ் பண்ணவங்களுக்கு நார்மலைஸ் பண்ண முடியல. இதுக்கு என்னன்னா கரெக்டான எக்ஸாம்பிள் வெள்ளையாக இருக்கவன் நல்லவன் தானே, நல்லவன். ஏன்னா அவன் வெள்ளையாக இருக்காங்க. வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வெள்ளையாக இருக்கார்ல, அவர் எப்படி பொய் சொல்லுவார்? வெள்ளைக்காரன் வந்து நல்லவனாக தானே இருப்பான். அப்போ இது ஆஃப்ரிக்கன் ஹூ ஹாஸ் அ டார்க் கம்ப்ளெக்ஷன், அவன் வந்து டார்க் கம்ப்ளெக்ஷன் இருக்கான். அப்போ அவன் கெட்டவனாக தானே இருப்பான். இது எல்லாம் தான் இதோட ரூட்டு. வெள்ளையாக இருக்க குழந்தைய சின்ன வயசில் வந்து வெள்ளைச்சின்றது என்னெல்லாம் வந்து கருப்புலேயே கடைசி கருப்புன்னாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் தான் இதெல்லாம் தான் இதோட வேறு 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 பரிமாணங்கள் தான். நார்மலைஸ்ட் நாட், பட் an emotion, right? டக்குன்னு சொல்லும் போது அது ஆமாம், அப்போ தான் யூ bloody mean it, man. ஆமாம். ஆனால் இப்போது லைக் உங்களோட ஜேர்னியாக பார்க்கும்போது பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறமா ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆட் ஏஜென்சி யூ அதான். அதுக்கப்புறமா கம்மிங் டு சினிமா. வாட் மேட் யூ சூஸ் திஸ்? இந்த சினிமாக்குள்ளே வர எனக்கு ஒரு படம் பண்ணுறேன், நான் ஒரு படம் பண்ணுறேன். வாட் மேட் யூ சூஸ் திஸ்? ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் எனக்கு அது படுது. இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், இட் இஸ் வாட் ஐ டிட். Okay. And it worked for me, but worked for me very late. I didn't want to work as an AD, but okay. I should have. I didn't want to work as an AD because I became a முதலாளி and that முதலாளி புத்தி made me not to work as an AD. I didn't want to be an employee. I can't do the job, I get the work done. அப்படின்ற அந்த புத்தி is very wrong அப்படின்றது நான் லேட்டராக ரியலைஸ் பண்ணேன் கொஞ்சம். ஆனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் நல்லா ஒர்க் பண்ணேன். நான் ஒரு 60 ஆட் ஷூட் பண்ணியிருக்கேன். I can shoot. But can I shoot a film? அப்படின்னும்போது obviously I had my own doubts, but somehow I made it happen. But ஆனால் வந்து I knew that I'll be able to make it. அந்த நெட்வொர்க்கிங்காக தான் அந்த ஏஜென்சி ஆரம்பித்தேன். நான் 43 படத்துக்கு பப்ளிசிட்டி அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். 3 is my first film. So இது எல்லாத்துக்கும் காரணம் I didn't want to work as an AD. Somehow I need to network and find contacts. Producer 43 ப்ரொடியூசர் எனக்கு இப்போ தெரியும்ல, 43 டைரக்டர் தெரியும். 43 படத்தில் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு படத்தில் 6 அசிஸ்டன்ட் டைரக்டர், 6×43 படம், அத்தனை பேர் எனக்கு தெரியும்ல. நான் நெட்வொர்க் பண்ணிட்டேன்ல. கதை கேட்க வருவாங்கல்ல, மச்சான் வா மச்சான் கதை ஹெல்ப் பண்ணி தந்தான்ல, ஆப்வியஸாக. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அதான் அந்த ஏஜென்சி ஆரம்பிச்சு. ஐ நெட்வொர்க் மை வே த்ரூ திஸ். இப்போது நீங்கள் பேசும்போது சொன்னீங்களே ஐ ஷுட் ஹவ் டன் இட். நான் ஏடியாக வேலை பார்க்கல, அது இல்லாமல் நான் டேரெக்டாக ஒரு படத்துக்கு பண்ணிட்டேன், ஆட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும். வாட் வாஸ் டஃபஸ்ட் ஃபார் யூ? இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இட் வாஸ் ரியலி டஃப் அப்படிங்கிறது. ஐ வுடன்ட் கால் இட் டஃப், ஐ வுட் கால் இட் சேலஞ்சிங். ஓகே, தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். லைக் சேலஞ்சிங் பிகாஸ் இஃப் ஐ கால் இட் டஃப் வை வுட் ஐ சூஸ் திஸ் ஜாப்? ஐ கால் இட் சேலஞ்சிங் அண்ட் ஐ டிட் ஃபேஸ் த சேலஞ்ச். நம்மளுக்கு நிறைய நாளில் வந்து ஐ கட் அவுட் ஃபார் திஸ் அப்படிலாம் தோணும் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறவங்களுக்கு. பட் ஆனால் அதை தாண்டி we need to pull up our socks, lift yourself up and you have to go for it. Yeah. And வெற்றி சார் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார். I think it's one of the greatest
he never gives advices, he gives ஒப்பீனியன்ஸ். ஸ்பாட்டுக்கு போ, அந்த இடத்த பாரு, எந்த இடத்துலேருந்து உன் கதை சொன்னால் சூப்பராக இருக்குன்னு கண்டுபிடி, அங்கேருந்து போய் கதை சொல்லு, நீ தப்பே செய்ய மாட்டேன்னு. ஃபைண்ட் யுவர் ஸ்பாட் ஆன் த ஸ்பாட். ஆனால் அவர் அதான் எப்போவுமே பண்ணுவார். கோ டு தி பிளேசஸ். யூ கோ. நீ எல்லா மெட்டீரியலும் கையில் ரெடியாக வச்சுக்கோ, டயலாக்ஸ் கரெக்டாக வச்சுக்கோ, கண்டினியூட்டி கரெக்டாக வச்சுக்கோ, காஸ்டியூம் கண்டினியூ எல்லாத்தையும் வச்சுக்கோ, உன்னோட எடிட்டை மைண்டில் வச்சுக்கோ. ஆனால் எப்போவுமே இங்கே தான் போய் இங்கே நின்று தான் ஃபஸ்ட்டு இதை பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஓப்பன் ஆகுது. அங்கே போய் அந்த இடத்த பாரு, அதில் ஒரு மிட் இருக்கும். ஜாகிரஃபி எப்போவுமே இட் ஹாஸ் அ பிகினிங், மிட் அண்ட் எண்ட். அங்கே போய் நீ சூஸ் பண்ணு, எங்கேருந்து உன் கதை சொன்னால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? இட்ஸ் லைக். ஆனால் ஒர்க்கிங் வித் பீப்புள் எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு ஒர்க் பண்ண எல்லாருமே ஆக்டராக நடித்த கவின் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. ஹி ஹஸ் டன் மெனி ஒர்க்ஸ் வித் நெல்சன் சார், வெற்றிமாறன் சார் ஒரு சைடு. ஸோ ஆண்ட்ரியா மேம், ஷீ இஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ். தெல் பி அ லாட் ஆஃப் கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ். அதை எப்படி ஹேண்டில் பண்ணி? தேர் வுட் ஹவ் பீன் இல்லை. டிட் யூ லைக் த ஃபில்ம்? Hence the creative differences. Okay. There should be a lot of creative differences. There should be a lot of creative debates. And once it is all done and over, we are all friends again. Okay. And we need to have a creative difference, but not in a egoistical way. The creative difference should be there to make the creativity better, to make it better, to nurture the product more and to a beautiful, we need to bring that to a beautiful place. For that you need a creative difference. And in the end they all agreed to my point. இதுதான் எனக்கு வேணுன்ற ஒரு இடம். எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் இது பண்ணி நான் பயங்கரமாக இன்புட்ஸ் எடுத்துப்பேன். I'm very selfish. Okay. If I'm going to be open, if I'm not going to have any ego, when people are giving me feedbacks, opinions, creative options, okay, what if the creative options they give is awesome? What if it works on the what screen? What if it works? Yeah. And Kavin brother has come up with amazing one-liners in the film. கிட்ட வந்தா ஜாலியாக இருக்கா, நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்க பார்த்தலன்றது நான் எழுதின டைலாகு. இன்னும் வரவா அப்படின்றது கவின் பிரதர் சொன்னார். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, டே மணியஸ் காஸ்டியூம்லாம் ஓகே, மல்லிகைக்கடையில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த மல்லிகை கடைன்ற டயலாக் அவர் சொன்னதுக்கப்புறம் படத்தில் அங்கங்கே மல்லிகை கடை தான் நாங்கள் வச்சிருப்போமே, அது அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டோர். அது அவர் சொன்னார். அதை ஓகே, தட் வொர்க்ட் ஆக்சுவலி. ஆமா, குவர்க்கினஸ் வொர்க். ஆமா, அது வொர்க். அந்த மாதிரி ஒரு 3-4 இடம் எனக்கு வந்து அவர் பயங்கரமா அது சொல்லியிருந்தார். ஸோ ஐ வாஸ் ஓப்பன் அண்ட் ஐ வில் டேக் இட் பிகாஸ் ஐ எம் வெரி செல்ஃபிஷ். அது ஒன்லைனர் தான் குவர்க்கினஸ் எல்லாமே ஒர்க் ஆயிருந்தது எனக்கு. அதே மாதிரி சார்லி சாரோட இந்த மாதிரியான ஒரு ஜோனில் பார்க்கறதுக்கு அவர் சொன்ன அதான் சார் இல்லை, என்னால் ஒரு சிலது ஓப்பனாக டைலாக்ஸ் சொல்லவும் இல்லை, பட் ஐ லவ் த டைலாக். ரொம்ப சாதாரணமான மூஞ்சி, எங்கே வேணால் நிற்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அது ஒரு ரொம்ப ஐடியாவாக ஒர்க் ஆச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த மேக்கிங் தட் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, எனக்கு நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இருக்க சித்தப்பாங்களும் அப்பாக்களும் தாய் மாமாங்களும் இருக்கிற மாதிரி தானே இருப்பாங்க. அவங்களுக்கு கோவம் வந்தால் தானே மேட்ரு. அப்போ தானே அந்த டயலாக் வர முடியும். மாத்திரை டப்பாவை எடுத்துகிட்டு போகிற ஒரு கூட்டம், இவங்களால என்ன பண்ணிட்டு முடியும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்ற அந்த டயலாக் பர்சனல் ஸ்டோரி. I was a victim of that. I was a victim of that real estate scam. It came from my life. The main plot of the film is from my life. Yeah, the interview பார்த்தேன். But it nearly took 16 years to get the justice. Yes, because middle class. At least you gave you a storyங்கிறத தாண்டி not for my family, for me it has done a great thing. How much you suffered? இல்லைங்க, இப்போது ஒரு மிடில் கிளாஸில் வாழ்கிறவனோட மேக்ஸிமம் கனவு என்ன சொல்லுங்க? வீடு கட்டுறது. ஆமாம், வீடு கட்டு அந்த இடத்துல அப்பாவோட பேர் அந்த அவள் தானே. அதை உங்ககிட்ட பிடிக்கிட்டா, சொந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி தோற்று போய் நின்னா, வீட்டில் இருக்க சிரிப்பை பிடிக்கிட்டா, உன் வீட்டுக்குள்ளே இருக்க சிரிப்பை பிடிக்கிட்டா, ஹர்ட்ஸ் a lot. யா. ஸோ அப்போது நான் படித்தவன், நான் வந்து மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து வெளில போய் சண்டைக்கு போக மாட்டேன்,
எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஒரு கார் வாங்கணுன்னா அதுவும் இஎம்ஐயில் தான் 56வது வயசில் தான் என்னோடய கார் இஎம்ஐ முடியும். என் வீட்டு இஎம்ஐ ஒரு 60 வருஷம் தான், 60 வருஷத்தில் முடியும். என் பையன் வேலைக்கு போய் அவனோட 43வது வயசில் தான் அவனுக்கு முடியும். என்னோட 65வது வருஷத்தில் அதை கட்டி முடிக்க முடியும். இது எல்லாமே என்னை யோசிக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து என்னை சுற்றி வச்சுக்கிறீங்க. வாரத்தில் ஒரு தடவை குடிக்கலாம், அப்போ வேணால் நீ வந்து சமுதாயத்தை பற்றி தப்பாக பேசலாம். போய் இன்டர்நெட்டில் யார்கிட்டயாவது சண்டை போட்டுக்கோ, அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி சரியில்லைன்னு பேசிக்கோ. போய் ரோட்டில் வந்து நின்று பாரு, மிடில் கிளாஸில் ரோட்டில் போய் நின்று சிவப்பு கொடி பச்சை கொடியை கருப்பு கொடியை காட்டி நிற்க முடியுமா மிடில் கிளாஸால்? அதனால ஆஃபீஸுக்கு போனோம்ல, அவனுக்கு கோவம் வந்ததுன்னா, அவனுக்கு காண்டாச்சுன்னா, அவன் திருப்பி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். திருப்பி அடிக்கணும்னு முடிவு பண்ணவனுக்கு அறிவு இருக்குன்னா, டெட்லி காம்பினேஷன். யா எம்ஆர் ராதா அவர்கள் அந்த அவருடைய பழைய படங்கள் பார்க்கும்போது, அவருடைய பல டயலாக்ஸ் கேட்கும்போது வி ஃபீல் சம்வாட் இன்சைட் அஸ்ல. பட் உங்களுக்கு பர்சனலாக எம்ஆர் ராதா அவர்கள் கனெக்டான விஷயமே மாஸ்கில் அவர் கொண்டு வரலான்னு விஷயம் இல்லை. நீங்கள் இப்போ சொன்னது தான் பதில். இப்போது அவர் சொல்லும்போது உங்களுக்கு யூ ஃபீல் சம் வாட் இன்சைட் யூ. அவர் என்ன பண்ணுவார்னா திட்டிகிட்டே இருப்பாரா? ஆமாம், எல்லாரையும் திட்டுவாரா? எக்ஸாக்ட்லி. தர லோக்கலில் இறங்கி கலாய்ப்பாரா? பெரிய குபேர மச்சான் கடவுளியூரில் டாப்பில் வச்சுக்கிறாரு, நம்மளை பாட்டமில் வச்சுக்கிறாரு என்ன. ஆனால் அதுக்கு பின்னாடி அவருக்கு என்ன கோவம் இருக்குது, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ற கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்துக்கு பின்னாடி அக்கறை தான் இருக்குது. அந்த கோவத்துக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஏக்கம் இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் டு டெபிக்ட் தட் இன் மை ஃபிலிம். அப்போ இருந்த படங்கள் எல்லாத்துலேயும் பீப்புள் லவ் த ப்ரோட்டகனிஸ்ட் ஹூ டஸ் எவ்ரிதிங் ஃபார் த சொசைட்டி, நோ மேட்டர் வாட். அவனுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து கொடுக்குறவனை தான் மக்கள் ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எம்ஆர் ராதா அவர்கள் அவரை அந்த ஆரம்பத்துலேருந்து படத்தில் காட்டும் போது ஆமாம் எந்த இடத்துலையுமே அவரை லவ் பண்ணுற மாதிரியான விஷயத்த காட்டியிருக்காரு. அம்மாவை கண்டபடியாக பேசுவார், ரோட்டில் போகிறவனை பேசுவார், ஒருத்தர் வந்து மாலை போடுவான், அவனை அம்மா படுத்துன்னு இருப்பாங்க, மேலே டெத் பெட்டில் இருப்பாங்க, அது மேலே கால் வச்சு ஷூலெஸ் போட்டுன்னு இருப்பாரு. பயங்கரமா இருக்கும். என்ன பண்றீங்க? டார்க் காமெடிக்கெல்லாம் முன்னாடியே டார்க் கண்ணுக்கே தெரியாது, டார்க்கே கிடையாது இது, அந்த டார்க் இது. when comes to மியூசிக், உங்களை ராஜா சர்த்தி உங்களே இப்படி கேப்பே இல்லாமல் இல்லை, யாருக்கிட்டையும் இந்த தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. ஏன்னா அவரை தாண்டி எதுவுமே இல்லை எனக்கு. எப்படி எண்ட் ஆஃப் த டே எதுவுமே இல்லைன்னா எனக்கு அவர் இருக்கார், எங்கள் அம்மா இருப்பாங்க, அவர் இருக்கார், அவ்வளோதான். த சாங் யூ ரிப்பீட்டட் ஆன் த ஹோல், நான் ஒரு நாள் பூரா இல்லை, ஒரு வருஷம் பூரா இல்லை, எவ்வளோ விட்டாலும் I'll be keep on listening to this one song of ராஜா சார்னா என்ன இருக்கும்? அவரோட சாங்கோட ப்ரீலூடு இன்டர்லூடை ஒண்டி நான் வந்து எடிட் பண்ணி என்கிட்ட ஒரு 700 பாட்டுக்கு வச்சுருக்கேன். நான் வெறும் ப்ரீலூடு இன்டர்லூட் ஒண்டி நான் ஒண்டி தனியாக கேட்டுக்கிறதுக்கு. ஓஎஸ்டி கேட்டு எழுதுகிற பழக்கங்கள் உண்டோ? ஓஎஸ்டி மட்டும்தான் நான் கேட்டு எழுதுவேன். என்னோட யூடியூப்லேருந்து கோபுர வாசலிலேயோட ஓப்பனிங் டைட்டில் ட்ராக், ஆண் பாவமோட டைட்டில் ட்ராக், அப்புறம் வந்து ஜானியோட ஹோல் டைட்டில் ட்ராக், மௌனராகமோட ஹோல் டைட்டில் ட்ராக், உதிரிப்பூக்களோட என்டையர் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே நான் வந்து லூப்பில் போட்டுட்டு தான் எழுதுவேன். சத்ரியன் படத்தோட மாதம் எதை எழுதுவேன், சத்ரியனோட டைட்டில் ட்ராக் போட்டு நான் தீம் சாங் போட்டு தான் நான் எழுதுவேன். லவ்க்கு எழுதணுன்னா நான் வந்து கண்டிப்பாக ஜானி போட்டு தான் நான் மறுபடியும் போட்டு எழுதுவேன். ஐ நீட் டு ரைட் அ மெலன்கலினா you bloody listen to மறுபடியுமோட என்டையர் ஓஎஸ்டி and I can just keep on going for the rest of your life when I'm going to start talking about this. இப்போ அதான் சொன்னேனே, படம் பற்றி பேசும்போது இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவலை விட 2 to 50% அதிகமாக ராஜா சார் பற்றி பேசும்போது உங்ககிட்ட அந்த ஒரு என்றது நான் சொன்னது தாங்க ஒரே வார்த்தை, மை லைஃப் கேன் பி புட் இன் அ நட்ஷெல். இட் கேன் மை லைஃப் என்னை பொறுத்த வரைக்கும் end of the day it is your mother and for me it is extra another person, ராஜா சார். I really want you to meet ராஜா சார் and have a conversation. நான் சார் கிட்ட வேற லெவலில் டார்ச்சர் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணி. என்னோட நம்ம படத்தில் 6 பாட்டுங்க ராஜா சார். அங்கங்க பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கோ. ஆமாம், ராஜராஜ சோழன் நான் வச்சு தான் ராஜா சார்னு சொல்லும்போது எனக்கு யோசிப்பேன், இளையராஜா சார்னு சொல்லணும்னு நான் யோசிப்பேன். எதுக்கு அது என்ன அப்படின்ற மாதிரி அது எனக்கு ஒரு மாதிரி. ஆனால் வந்து பழக்கத்தில் அது நம்ம சொல்லிடுறோம். ஏன் இளையராஜா சார்னு சொல்லணும் தெரியல, அது இன்னும் அதை கேட்கும்போது ஒரு பஞ்ச் இருக்குல்ல, இளையராஜா. ஓகே, கம்மிங் வித் நெல்சன் வாய்ஸ் ஓவர், அவருடைய வாய்ஸ் ஓவர் வைக்கலாம், இது மாதிரியான ஒரு ஸ்டார்ட் கொடுக்கலாம், குவர்க்கினஸ் இருக்கட்டும், மணி ஏஸ்ட் பற்றி நம்மளே சொல்லுவோம், ஏன் மாஸ்க்கு உட்டி போட்டு நம்மளே அதை எடுப்போம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் எங்கே? நெல்சன்னா வந்து
நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. சார் உடனே டக்குன்னு எடுத்து வச்சிட்டாரு. சாருக்கும் நெல்சன் அண்ணாக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்கு. அது பார்க்க முடியுது ஆக்சுவலி ரீசெண்ட் தெரியும். நல்ல நட்பு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வெற்றிமாறன் சார் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபனி. ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி ஃபனி. ஓகே, அண்ட் ஸோ இஸ் நெல்சன் அண்ணா. Just that the world doesn't know how extremely funny he is. Petri sir. Yeah. Nilsson na everybody knows. Exactly. ஆமா. கவுண்டர் பயங்கரமா வரும். சாருக்கும் கவுண்டர் பயங்கரமா வரும். அதனால தான் they both have a good rapport between them. இல்லையா? ஸோ அப்படின்னும் போது நான் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பேன்ல. ஆமாம், அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் சார் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நான் பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவேன் நான் சாரை. அது மட்டும் இல்லாமல் என்னோட என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சாரோட கோ டைரக்டர் சிவபாலன். கவின் பிரதருக்கும் அண்ணன். ஆமா, ஓகேவா? அப்படின்னும் போது டேக் அட்வான்டேஜ் ஆஃப் நான் வந்து நெல்சன் கிட்ட சொல்லியிருப்பேன், அண்ணன் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் உங்கள் தேங்க்ஸ் கார்டில் உங்கள் பேர் ஒண்டி போட்டால் அந்தளவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு காம்போ இவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குங்கிறதும் இதுக்கு முன்னாடி தெரியல. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கொலாபரேட்டிங். இதுக்கப்புறம் ஒரு கொலாபரேஷன் நடந்தது, அது உங்களிருந்து ஸ்டார்ட் ஆனதாக தான் இருக்கும். நெல்சன் சார் அண்ட் வெற்றிமாறன் அவரோட. ஆமாம்ல, ஆனால் அது நடந்தாவும் நல்லா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு குவர்க்கினஸும் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரும் வேற மாதிரி. Yes, and also I want to just thank GV sir here because he's a delight to work with. He's one of the most beautiful souls. I don't have anything to talk about his skill set because the world knows about it. Exactly. But I need to talk about how beautiful the person is. You will be heard. You will be understood, and there will be a great reciprocation from him. And that's the kind of person he is. And thank you so much for Vetri Veerane. That will be added in the gym playlist மாதிரி அதில் கண்டிப்பாக ஆட் ஆயிடும். Vetri Veerane is something like ஒரு delight to hear, ஒரு push, ஒரு motivation, whatever it is, let's go through this wall. அந்த மாதிரியான ஒரு சாங். லைக் அது தமிழ் சினிமாவில் வர சாங்ஸில் ஒரு சிலதில் கண்டிப்பாக வெற்றி வீரனே இருக்கும். I loved it. Thank you. ரியலாகவே அந்த லிரிக்ஸ் வந்து that gave a punch. Vahisan Rasaya is the lyrics writer. He is one of the greatest guys who is going to become world famous very soon. He wrote it, he sang it, and also with Anthony Dasan Anna. And which is amazing. Forever indebted to them. Nice. And உங்களோட ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து ஒரு டெம்ப்ளேட் இஸ் கோயிங் அரவுண்ட் சோஷியல் மீடியா லைக் ஹெல். அது பாத்தீங்களா? What do you want to say anything about it? அது பாத்தீங்களா உங்களுக்கு? I'm just thankful about it that it happened. Okay. என்ன வேணா பண்ணலாம், மார்க்கெட்டிங் அது இதுன்னு பண்ணலாம். ஆனா அது ஒரே பண்ணுச்சுல, அந்த ஒண்ணு பண்ணுச்சுல, அதுதான் மார்க்கெட்டிங். ஒரே மீம் டெம்ப்ளேட். ஆமா, நான் மட்டும் ஒரு 500 வீடியோ அனுப்பிச்சிருப்பேன் சாருக்கு. அது அப்படியா? ஆமா, வந்துட்டே இருந்தது இன்னும். இட்ஸ் நான் ஸ்டாப், nearly week. ஆமா. That is so funny. very funny. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷனா we saw பாலகிருஷ்ணா சார். அதுக்கப்புறமா within a week we saw 2 transformation. That was so funny. And mask is released. Audience ரிலீஸ் ஆயிருச்சு. What do you want to say about it? இது உங்களை பத்தின கதை. உங்களை சுற்றி இருக்கவங்களை பத்தின கதை. அப்படி இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க இதை கோ த்ரூ பண்ணாங்கன்னா அதை உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் quirky, funny, mainstream entertainer. It is fun to watch. And if you watch and you give me a feedback, I'll be more than happy to take it. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த டைம் கொடுத்து மாஸ்க் பற்றி ஒரு லேபரேட் கான்வர்சேஷன். டைம்லாம் ஃப்ரீயாக இருக்கேன் நான். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் நான் டைம்லாம். நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ.